ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. நீங்கள் வந்து ஜாப்க்காக இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது இன்டர்ன்ஷிப்காக இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு டெக்னிக் மூலமாக நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டில் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி தான் கேட்பாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம ஸ்டார் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் ஸ்டார் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண ப்ராஜெக்டோட ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்பீங்க. ஸோ அதாவது என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சொல்வீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க், என்னென்ன டாஸ்க்லாம் அந்த ப்ராஜெக்டில் பண்ணீங்களோ அதை ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுப்பீங்க. அண்ட் ஆக்ஷனில் டீட்டெயிலாக வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்வீங்க. அண்ட் லாஸ்ட் ஃபோர்த் ரிசல்ட், நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தனால என்ன ரிசல்ட் வந்து இது ப்ராஜெக்டோட என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கேட்குறவங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் டோட்டலாக 10 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் சுச்சுவேஷனுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 to 3 மினிட்ஸ் வந்து சொல்லலாம். ஆக்ஷன் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டீட்டெயிலாக சொல்லும். ஏன்னா நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு 7 மினிட்ஸ் எடுத்து நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணி சொல்லணும். ஸோ உங்களால் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுனால. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கிளியராக ஆர்கனைஸ்டாக சொல்கிறதுனால ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ். அண்ட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். தேர்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய டெக்னாலஜிஸ் அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து சொல்கிறப்ப உங்களோட ஸ்கில் செட் வந்து அழகாக வந்து ஷோகேஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் கேட்குறவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் அண்ட் மெமரபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்து அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது டேட்டா அனலிஸ்ட்கான ப்ராஜெக்ட். பட் நீங்கள் இன்கேஸ் வந்து டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட்க்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அரௌண்ட் 5000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களோட இஷ்யூஸ் எந்தெந்த இடத்துல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேர்ன் ஓவர் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இஷ்யூ வருது. அண்ட் ஹைரிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் எம்ப்ளாய் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட், நீங்கள் எந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் அந்த கம்பெனியில் எந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணாங்க, இன்கேஸ் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஜாப் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சிஸ்டம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எப்படி இன்சிடென்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாஸ்கில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கீ ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒரு 4-5 கீ ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ், ஆக்ஷன். நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க, அதாவது ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன டூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அண்ட் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பவர் பே ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிளானிங் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் ஃபேஸில் நீங்கள் வந்து டீமோட கொலாபரேட் பண்ணி பிளான் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் எப்படி டேட்டா இன்டெகிரேட் பண்ணுறீங்க, ஸோ கேதரிங் எப்படி இருக்க போகுது, டேட்டா கேதரிங். அண்ட் நீங்கள் எப்படி கிளீனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க, அண்ட் டேட்டா மாடலிங்கில் நீங்கள் என்னென்ன மாடல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டை டிசைன் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு எந்த டூல் நல்லா தெரியுமோ அதை கண்டிப்பாக வந்து நிறைய தடவை வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் இருந்து தான் அவங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க.
கேட்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த டூல் நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க உங்களால் நல்லா ஆன்சர் பண்ண முடியுமோ அதை நிறைய தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த டேர்மை வந்து நிறைய தடவை நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையுமே வந்து நீங்கள் இந்த ஆக்ஷன் ஃபேஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் வந்துச்சு அண்ட் அதை வந்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதே ஏதாவது ஆட்டோமேஷன் ஒர்க் வந்து அடிஷ்னலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆக்ஷன் பார்ட்டில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் ஃபேஸ். ஸோ ரிசல்ட் ஃபேஸில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஒர்க் நீங்கள் ஒரு 6 months இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதனால் என்னென்ன நல்ல விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நடக்குது, ஸோ அதனால வந்து ப்ராஜெக்ட் எந்த அளவு வந்துட்டு நல்லா இப்போ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து இன்டர்வியூர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஓகே, அல்லது வந்து சேலஞ்சஸாக இருந்தாலும் ஓகே, எதை பற்றி வேணாலும் அதுக்கு அடுத்து கேட்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 minutes வந்து நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களால் பாசிட்டிவாக ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த மெத்தடாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்கமிங் இன்டர்வியூஸ்க்கு கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.